ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சுண்டல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் சுண்டலை 8 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு குக்கரில் எடுத்துக்கோங்க. ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டு ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்குன்னு செக் பண்ணிவிட்டு இப்போ மசாலாவுக்கு தேவையான பொருளை நம்ம வதக்கிக்கலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சைஸு பட்டை, 2 கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம், 4-5 பல்லு பூண்டு, 2 வரமிளகா, ஒரு கைக்குத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் சீரகம், சோம்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு மறக்காமல் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் மறந்துட்டேன். ஒரு கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதோட வேக வச்சு வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு சுண்டலையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அதுக்கு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூளும் சுண்டலையும் போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ எண்ணெய் தனியாக பிடிச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான், சுண்டல் குழம்பு ரெடி. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.